நண்பா என்ன சொன்ன சொல்லு. சொல்லு கொண்டு போடுவேன். குழு குழுன்னுக்குதா. சன் வேற டூ மச்சா இருக்கு. கொடை தேட்டர் ஓட்டுற பையன் என்னத்தரா கொடை உனக்கு மாட்டுது. ஏசி கேபின் போட்டு கழட்டுறாங்க. வெல்கம் டு வில்லேஜ் ரைடர் vlog. இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம டாய்ஸ் பர் 55 HP பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வீடியோ பார்க்க தான் வந்திருக்கிறோம். ஸ்ரீயோட மாமாவோட சொந்தக்காரர் வண்டி. எனக்கு ரொம்ப நாளாக அந்த வண்டி நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். பர்ஃபார்மன்ஸ் வீடியோ எடுக்கணும்டா, எங்கேயாவது வச்சுருந்தாங்கன்னா கூப்பிட்றா அப்படின்னு. அப்புறம் நீ ஃப்ரீயாக இருந்தேன்னு சொல்லிட்டு 2 பேர் வந்திருக்கிறோம். ஏதாவது பேசுகிறா, ஏன்டா பிடிக்கிற? டேய் தலைவர் சும்மா வளர்றாருப்பா. பார்த்தீங்கன்னா இப்போ சோளம் வச்சிருக்கிறாங்க. சோளத்துக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் கியரில் லோ செகண்டில் ஆப்ரேட் பண்ணுறாரு. டிரைவர் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு யூத்து தான். வண்டி ஓனரா? சரி, வண்டி ஓனராமாப்பா, மாற்றி சொல்லிட்டேன். இது ஆல்ரெடி பருத்தி காடு வந்து ஒரே உழவு தான் ஓட்டியிருக்காங்க. ஏன் ரிப்பேர்ஸ் போட்டு இதெல்லாம் மூளை மடக்கெல்லாம் எடுத்து விடாத ஓட்டிக்கிறாங்கன்னு தெரியல. நைட் டைம் ஓட்டி சும்மா ஒரு டைம் அடிச்சு விட்றதுங்கய்யா. நீ பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட லொட்டேட்டர் பர்ஃபார்மன்ஸ் தான் பார்க்க போகிறோம். நாங்கள் காலையிலேயே வந்திருந்தோம்னா கம்முன்னு வாழைக்காடாவது பார்த்துருக்கலாம். வாழைக்காடு வேறு ஓட்டிகிட்டு இருந்துருக்குது. காலையிலேருந்து பார்க்காத ஆடிக்கிட்டு இருந்துட்டோம். நான் ஃபோன் பண்ணி காலையிலே எழுப்பி விடல. நீ சொல்லியிருக்கணும்ல, கேட்டிருக்கணும்ல. ஏன் சொல்லல? தூங்கிட்டியா? ஒரு வில்லேஜ் ரைடரோட ஃப்ரெண்டா இருந்துட்டு தூங்கிட்டேன்னு சொல்ற வெக்கமா இல்ல? வண்டிக்காரர்கிட்ட போய் கேளு, சொல்லுவாரு. வண்டிக்கார்ட்ட என்னன்னு கேட்கறது? அவரே பாவம் சீரியஸா ஓட்டிட்டு இருக்கிறாரு. பாத்தி பிடிக்க வேற ஆள் வந்துட்டாங்க. அதனால அவரை பரபரப்பா ஓட்டிட்டு இருக்கிறாரு. அப்படியே பவுடர் பண்ணிட்டு இருக்குது. டஸ்கர் தானே? டஸ்கர்ல ஹெவி மாடல் ஆட்டுக்குது. சைடு பிளான்ஸ் பெரிய ஆரம்பத்துல வந்த மாடல். அது டஸ்கர்ல ஆரம்பத்துல வந்த மாடல். அந்த சைடு பிளான்ஸ் ரொம்ப பெரிய பிளான்ஸா இருக்குது. அட கோபுரார்ல போ. பாத்தீங்கன்னா 1500 RPM வந்து ஆப்ரேட் பண்றோம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த வண்டி வந்து 4 வீல் ஓட்டுறோம். அவர் கையில கொடுத்துட்டு இறங்கிட்டாரு. நீங்களா ஓடுங்க தம்பி அப்படின்னு. ஆனா வண்டி கொஞ்சம் கூட அடங்கல தானே. வண்டி போறது ஸ்மூத்தா இருக்குது. பாத்தீங்கன்னா சொன்னா நம்ப மாட்டீங்க, இந்த வண்டியில வந்து 2.5 ஏக்கர் ஓட்டுனாராமா வாழைக்காடு. 1.5 ஏக்கராவுக்கு வந்து 2000 ரூபாய்க்கு டீசல் அடிச்சு ஓட்டிக்கிறாராம். நம்பவே முடியல என்னால. 2வது அளவுக்கு முதளவுக்கு ஓட்டினா சீனா இருக்கும். பாருங்க, அப்படியே பாருங்க, மொத்த விரல் அப்படியே ஜாலியா அப்படி குழந்தையாட்டு போகுது வண்டி. குழந்தைங்க முன்ன பாத்துருக்கீங்களா? அங்க பாருங்க, டாய்ஸ்ல இருக்கு குழந்தை. எனக்கு பிடிக்கும்னு ரொம்ப புகழார சொல்றேன்னு சொல்றான். அப்பெல்லாம் கிடையாது, சும்மா சொல்ல வேண்டிய கிளம்பி சொல்றதுதான். பாத்தீங்கன்னா இறங்கிக்கிட்டேன் ஸ்ரீயை ஓட்ட சொல்லிட்டு. ஸ்ரீ தான் ஓட்டுறான். சும்மா லைட்டா ஒரு ஃபுல்லாலாம் டெத்தெல்லாம் இறக்கிட்டுலாம் ஓட்டல, கணக்கா டெத்து இறக்கி தான் ஓட்டுறோம். வண்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. லைட்டாக சின்ன வேலை இருக்குது. அது எப்பயுமே எல்லா வண்டியிலையும் இருக்கிறது தான். ஒரே வண்டி எல்லாம் புது வண்டியாவா எடுத்து ஓட்டிகிட்டு இருக்கிறோம். வண்டினா சில பல வேலைகள் இருந்தால் தான் அது வண்டி. ஆனால் ஃபினிஷிங் சூப்பராக இருக்குது. டாய்ஸ் பேரோடைய ஃபினிஷிங் தான். பார்த்தீங்கன்னா அப்படியே பவுட்ரு மாதிரி இருக்கா. லைட்டாக கோல் 2-3 இருக்குது. ஆல்ரெடி லொட்டேட்டர் ஓடின காடு தான். அது அப்படியே லொட்டேட்டரில் திருப்பி சோளை வச்சு விட்டு அப்படியே ஓட்டுறாங்க. பார்த்தீங்கன்னா ஸ்ரீயும் நானும் இறங்கிக்கிட்டோம். ஸ்ரீ இங்கே வந்து நெவுலில் மரத்தடியில் உட்காந்துக்கிட்டான். வெயிலில் கருத்து போயிடுவேன்னா அப்புறம் அவன் வந்து இங்கே உட்காந்துக்கிட்டான். ஏசி கேபினாவே ஓட்டிட்டு இருக்கிறோம்னா அதனால இந்த மாதிரி வண்டியில் ஓட்டும் கொஞ்சம் கருத்து போயிடும். பாருங்க, அங்கே நின்றுக்கிறாரு. எங்கே பாருங்க, அங்கே நிற்கிறாரு. அவர் தெரிய மாட்டார் வீடியோவில். பார்த்தீங்கன்னா நண்பா, இது எவ்வளோ? ஒரு 1/2 ஏக்கரா சேருமா? 1/2 ஏக்கரா தான் வருங்கிறியா? ஒரு 1/2 ஏக்கரா இருக்கு. ஓட்ட வந்தாரு. நாங்கள் கம்முன்னு காலையிலேயே வந்திருந்தோம்னா அதில் எல்லாம் நல்ல இதாக ஃபுட்டேஜ் எடுத்துருக்கலாம். எவ்வளோ லோடு கொடுத்தா எவ்வளோ திணறதுன்னு செக் பண்ணியிருக்கலாம். இந்த பரதேசி பையன் வேற படுத்து தூங்கிட்டான். உனையெல்லாம் நண்பன்னு சொல்றது. ஒரு 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 இது பண்ணுறோன்னா ஃபுல் ஃபோர்ஸாக பண்ணணும். இப்படி படுத்து தூங்குற அளவுக்கு பண்ணக்கூடாது. ஏன் அப்படிங்கிற?
நேற்று நைட்டு வேலைக்கு போயிட்டு வந்து செலவு போயிடுச்சு. நைட் எத்தனை மணிக்கு வந்த? 2 மணிக்கு. 2 மணி வரைக்கும் என்ன வேலை பண்ண? காங்கிரீட் போய் போச்சு. பாருங்க, நண்பன் டேரக்டர் ஓட்டுறது, காங்கிரீட் பைப் அடிக்க போகிறது, ஒயரிங் வேலை, எல்லா வேலைக்கும் போயிட்டு இருக்கான். நாளைக்கு வந்து உனக்கு வரப்போற ஒய்ஃப் வந்து ரொம்ப கொடுத்து வச்சுங்க. வேற ஒய்ஃப்னா தான் அந்த அந்த மூஞ்சி அந்த சிரிப்பு. கம்ப்யூட்டர்ரா டே. சரி விடு விடுன்றா, வீடியோ கட் பண்ணுற யாரை எடுத்தோட. என்ன நண்பா இது அப்படியே போடுவேன் நண்பா. நான் போடுவேன்னு சொன்னா போட்டுருன்னு உனக்கு தெரியுமில்ல. போட்டுருவீங்க. இது ஓட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. டெத்து காட்டு நண்பா, பரிசு காட்டு எவ்வளோ தூரத்துக்கு இறங்கி. இதுல கண்டுபிடிக்க முடியாதுடா. ஏன்னா பருத்தி காடு ஒரே உழவு தான் ஓட்டிக்கிறாங்க, 2வது உழவு அப்படியே சோளம் வச்சு ஓட்டுறாங்க. அப்படிங்கிறியா? அதுவும் கரெக்டு தான். ஏன்னா 5 கிலோ போட்டி இருந்தா கூட எவ்வளோ டெத்து போகுது. கலப்பையில் எதுவுமே ஓட்டல, வெறும் ஒரு உழவு ஓட்டி போட்டு 2வது உழவு அப்படியே சோளம். ஆனா வண்டி பார்த்தீங்கன்னா திணறவே மாட்டேங்குது தானே. ஒரு RPM லோடு பிடிக்கிறப்போ ஒரு RPM ட்ராப் ஆகுது, அவ்வளோதான். அது 55 HP கேட்டகிரியில இது ஓடுறதே இவ்வளோ பெருசு. டெப்த்து ஃபுல்லாக வருது. ஆனால் ஒரு 60-70 HP ரேஞ்சுக்கு இருந்துச்சுன்னா இன்னும் பட்டாசாக இருக்கும், படம் பிரிக்கும். இந்த கேட்டகிரியில் அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இருக்காதுங்கிற கண்டிஷனில். ஆனால் டாய் ஸ்பருக்குன்னு ஒரு டீம் ஃபேஸ் இருக்குது. ஃபேஸ்னால் எப்படி சொல்கிறது, என்ன மாதிரி டீம் ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. நான் ஓட்டி பழகினதே அதில் ஓட்டி பழகணுங்காட்டியும், டாய் ஸ்பர்னா சாமியில் ஓட்டி பழகணுங்காட்டியும் எனக்கு அதில் ஒரு இது. மற்ற வண்டியில் ஏறி உட்காந்தா அந்த கம்ஃபர்டபுள் வர மாட்டேங்குது. கேட்டா அப்பயும் மகேந்திரா தான்பா. நீ மகேந்திரா, நீ பச்சை, நான் சிகப்பு. ஏய் நான் தான்டா சிகப்பு, பைத்தியம். சாரி மாற்றி சொல்லிட்டேன். இவன் சிகப்பு, நான் பச்சை. அடி உனைய பச்சைக்காரன் கூப்பிட்டு நீ பச்சை, நான் சிவப்புன்னு சொல்லிக்கிட்டேன். வீடியோ பார்த்தா பக்கடா, நீ இது வீடியோ பார்த்தீங்கன்னா பாரு, பச்சைக்காரன் மென்ஷன் பண்ணிட்டேன். பக்கடா பக்கடா இஸ் ஏ கிரேட் மேன்ரா, உனக்கு தெரியாதுடா. இது போய் வந்து பர்ஃபார்மன்ஸ் வீடியோவை தாண்டி வந்து பச்சைக்காரன் பக்கடா நம்ம நண்பர்கள் இதாக மாறிக்கிட்டு இருக்குது. அதுங்க